வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னம் ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளாம் இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் வருங்க. அப்போ நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்பராசி. கும்பராசி சனி பகவானை ஆட்சியன கொண்டது கும்பராசிக்காரங்க எப்படி சார் இருக்கு சார்? ஆல்ரெடி வந்து ஜென்ம சனி வச்சு செஞ்சு சார். இப்ப நாங்க வந்து பாதச்சனியில உட்காருவோம் சார். விவரே சனி எப்படி சார் இருக்கும்னா, சோ இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு நிறைய அந்த டிப்ஸ் நிறைய கொடுக்குறேன். இதுல கும்பராசி உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காரு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் குருவோட வீட்டுல உட்காரு. மெயினா காசு பணம் வரும். முதல் விஷயம் காசு பணம் வரும். ஏன்னா ராசினா 2ஆம் இடத்துல உட்காந்துடுறாரு இல்லைங்களா, அது ஒண்ணு. அடுத்தபடியா வர்ற ஜூன் மாசம் வரை கொஞ்சம் டஃப் பீரியடா தாங்க போய்கிட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜூன் மாசம் வந்து டஃப் பீரியட் தான் போகும். ராசினா 2ஆம் போய் உட்கார்ந்தா ஆல்மோஸ்ட் 89% மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண வரவு அதிகரிச்சிருக்கும். பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புது வேலை கிடைச்சிருக்கலாம், அல்லது புதிய ஜாப்காக போகலாம், புதிய சம்பளம் ஆஃபர்லாம், சம்பளம் எனிபடி ஏதாச்சும் ஒண்ணு வந்து வருமானத்தை உயர்த்தி கொடுத்துருக்கும். முதல் விஷயம். 2வது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவு பண்ண குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். 2வது வந்து பாத்தீங்கன்னா வாக்குல ஒரு நாணயம் கிடைக்கும். வாக்குல ஒரு நாணயம், இது எல்லாத்தையும் இந்த ஆண்டுல கொடுக்க போகுது. சோ இருந்தாலும் இந்த பாதச்சனியா இருக்கு சார்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க பாருங்க, சந்திரன் மேல ராகு. சந்திரம ராகு அமர்ந்தாவே கிரகண தோஷம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்போ இது வரைக்கும் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையில இந்த உங்களுடைய ராசி அல்லது லக்னம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜூன் மாசத்துக்கு குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு போயிடும். புரியுதா? அப்போ இந்த ராகு சந்திரனை ஃபுல்லா ஆக்குபை பண்ணுவார். ராகு சந்திரனை ஃபுல்லா ஆக்குபை பண்ணுவார். அப்போ மனசு ரொம்ப கஷ்டமாகுங்க, மனசு குழம்பி தவிக்குங்க. ஐயோ சார் பயப்படணுமானா, நிச்சயமா பயப்படவே பயப்படாதீங்க. இன்னொரு சூட்சமா சொல்றேன் பாருங்க. உங்க ராசினா 2ஆம் இடத்துக்கு போறாரு இல்லைங்களா, 2ஆம் இடத்துக்கு போற ராசிநாதனை இந்த குரு பகவான் பார்க்க போறாரு. அப்போ ராசிநாதனை குரு பார்க்கும் போது ராசிநாதன் சுபத்துவம் ஆயிட்டாருனாவே இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா சுபத்துவம் ஆயிடும். 80 to 90%. புரியுதா? சோ அப்ப எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலுக்காக ஒரு இடத்துல இருக்கீங்க. இடம் வீடு ஒரு பக்கம் இருக்கு, நீங்க தங்கி இருக்கீங்கன்னா நீங்க இருக்க இடம் சூப்பரா இருந்துட்டு இருக்கும். ஆனா உங்க வீட்டுலதான் ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கும். நான் வந்து சென்னையில ஒர்க் பண்றேன் சார். என்னோட நேட்டிவ் வந்து என் ஃபேமிலி எல்லாம் பார்த்தா தஞ்சாவூர்ல இருக்கு சார், இல்லை மன்னாவூர்ல இருக்கு சார்னா நீங்க இருக்கிற இடமும் உங்க தொழிலும் உங்க வருமானமும் சூப்பரா போயிட்டு இருக்கும். இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா உங்களோட வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டுல போய் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பார். புரியுதா? அப்ப என்ன பண்ணலாம், வீட்டுல இருக்க அந்த குடும்ப நவ ரத்த உறவு, ரத்த சொந்தம் சொல்றான் பாத்தீங்களா, அம்மா அப்பா உடன் பிறந்த சகோதரன், இவங்க என்ன பண்ணலாம்னா வந்து பிரதி வாரம் துர்காதேவிக்கு ராகால வேலையில நெய்தீபம் போட்டுக்கிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமைனா பார்த்துட்டு பண்றேன். இதுல வந்து நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவோம். இந்த குடும்பத்துல கூட பிரச்சனைகள் நீங்கும். முதல் டிப்ஸ் புரிஞ்சுங்களா? சரி, இந்த பாதசனியா போய் அமர்ந்தாலும் சனியுடைய பார்வைகள் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடத்துல அமர்ந்து 11ஆம் இடத்துல பாக்குறேன். சேமிக்க எண்ணம் வரும். இது வரைக்கும் சேமிக்க நீங்க காசு சேர்ப்பீங்க, நிச்சயமா சேர்ப்பீங்க. ஒரு 5 ரூபாய்க்கு எடுத்து வைப்பீங்க ஃபியூச்சருக்குன்னு சொல்லிட்டு சேமிக்கிற அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. 2வது இந்த தனக்காரகன் லாபாதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இந்த உங்க ராசியை அவர் பார்க்க, ராசி நாதன் அவர் பார்க்கும்போது நிச்சயமா காசு சேர்ப்பீங்க. அல்லது அதுவா கூட சரி. எப்படி சார் அதுவா சேரும்னா,
நம்மளா காசு சேர்த்து சேர்த்து பரிசு வச்சுக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? சோ செலவு குறைஞ்சி லாபம் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துக்கு அதிபதி இங்க வந்துடுறாரு. சார் இவர் 12ஆம் இடத்தை பாக்குற சார்னா பார்வையை விட இந்த இடம் நல்லா வலுவாகுதா? இந்த இடத்த அதிபதி உச்சமாயிடுறாரா? சோ அப்படி இருக்கும்போது காசு வருது, காசு சேமிக்கிறீங்க. அதே சமயம் செலவும் பண்ணுவோம். யாருக்காக பண்ணுவோம்? குடும்ப உறுப்பினருக்காக சுப செலவு பண்ணுவோம். வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகலாம், காது குத்தி எனிபடி எல்ஸ் அந்த நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சனியுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல சனியோட பார்வை. வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம். அந்த வீடு கட்டுற எண்ணம் பாதி பேருக்கு வந்திருக்கும். இப்பவே வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஜூன் மாதத்துக்கு போய் வாங்குவீங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்த வந்து இந்த சனி பார்க்க 8 சனி பார்த்து ஆயில் தீர்க்கும் சார். பட் ஆனா ஆயில் சம்பந்தமான பயத்தை மட்டும் கொடுப்பார். ஆயில் காரணங்களா கொஞ்சம் பயத்தை மட்டும் கொடுப்பார். உடல்ல சில உடல் உபாதைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. பட் இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவோட அந்த பயிற்சிக்கு பிறகு ஜூன் 2க்கு போய் இந்த பிரச்சனை உங்களுக்கு டோட்டலா கிளியர் ஆகிடும். சரி, கேது 7. இதுதான் நீங்க வந்து தெளிவா நீங்க புரிச்சுக்கணும். கேது 7ங்கும் போது திருமண உறவுல இருக்கீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். புரியுதா? கணவன் மனைவிலே எப்படி சண்டை வரும்னு பாத்தீங்கன்னா அந்த பிணைப்பு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பாண்டிங் வந்து குறையும். முதல் விஷயம், எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம், எனக்கு நீ மேட்சஸ் இல்லை, நான் உனக்கு மேட்சஸ் இல்லை. இல்லையா? அதே மாதிரி நீ வந்து ஒருத்தர் இல்ல, நான் வந்து ஒருத்தர் இல்லைங்க. அந்த ஒரு தோற்றத்தை இவர் கிரியேட் பண்ணுவார். புரியுதா? கேதுன்னா நீத்து போகக்கூடிய ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய. அப்போ அழுத்து போயிட்டோங்க. கணவன் மனைவி வாழ்க்கை அழுத்து போச்சுப்பா, என்னத்தனோட வாழ்ந்துட்டோம் போ, டைவர்ஸ் பண்றோம் போ. ஒண்ணுல சண்டையா இருக்கும். அதுக்கு டைவர்ஸ் பண்றோம் போ, என்னத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை போ, என்னத்த வாழ்ந்துட என்ன பண்ண போறேன், இந்த வாழ்க்கையே வேணாம். சோ நம்ம வாயால மனைவி வேணாம், கணவன் வேணும் சொல்ல வைக்கும் இந்த கிரகம். புரியுதா? நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். நம்மளே நேசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையை துணைக்கு எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும்போது. புரியுதுங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, கோபம் வருதா, தயவு செஞ்சு வார்த்தைகளை மட்டும் விடவே விடாது. கும்பராசி என்பர்களே, சாப்பிட மட்டும் வாயை துறங்க, வேற எதுக்கும் வாயை துறக்காதீங்க. எப்படிதான் இல்லையா? ஏன்னா சொல்றோம்னா கோதை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது நம்ம அறியாம வாயில வந்து கேது இல்லையா? விஷம் சனியை விட பவர்ஃபுல்லானது கேதுதான். அதுக்காக காலபூசனுடைய அந்த மேஷ வீடு அவருக்கு தான். நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அவருக்கு தான். முதல் நவகிரகங்களே கடுமையான பாவி இந்த கேது. ராகவே ஓரந்தட்டு உட்கார வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட பவரான இந்த கேது. சோ 7ல வந்து உட்கார்றாரு. காதல், கணவன் மணி மட்டும் இல்ல, காதல் மிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. திருமணம் ஆக போகுதுன்னா கூட கவனமா இருக்கு. புரியுதா? ஏன்னா சொல்றேன்னா சார், பயம்பது எதுவுமே இல்லை சார். இது எப்படி நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மையை அங்க ஏற்படுத்துவார், தூண்டுவார். நம்மள அறியாம பேசுறோம், அந்த சூழ்நிலை அங்க அமையும். எனக்கே தெரியல சார் பேசுறது, சூழ்நிலை அங்க அமையும். பேசிய பிறகு அந்த வார்த்தையில அல்ல முடியாது அல்லவா? சோ சற்று கவனமா இருங்க. அதே மாதிரி நண்பர்கள் வகையிலையும் சுற்றத்தார் வகையிலும் சற்று கவனமா இருக்கு. வழிபாடே இல்லையா சார்னா சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு இந்த அனுமன் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடும் நல்லா இருக்கும். சரி, அடுத்தபடியா குரு பகவான் 6ல சார். 2ஆம் இடத்த அதிபதி, அதே மாதிரி 11ஆம் இடத்த அதிபதி 6ல போய் உட்காரு சார். நல்லதா கெடுதல்னா எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மறைவு ஸ்தானத்துல அமரக்கூடிய கிரகங்கள் உச்சமாக இருக்குன்னா நிச்சயமா நல்லது செய்யும். பட் குருவா இருக்கும் போது வந்து நமக்கு டாலரன்ஸ் இருக்கும். ஆனா குரு கெடுக்க மாட்டார். குருதான் 2ஆம் இடத்த அதிபதி பிளஸ் உங்களுக்கு 11ஆம் இடத்துல 6ல போய் வரும்போது சிலருக்கு கடன் வாங்குற அமைப்பு வரும். காசு நிறைய வந்தாலும் கடன் வாங்கி உதாரி செலவு பண்ணுவோம். நம்ம தேவையில்லாத செலவு பண்ண கூட வாய்ப்புகள் உண்டு. சோ செலவு கட்டுக்குள்ள இருக்கணும். முதல்ல கடன் வாங்கக்கூடாது. உடல்ல ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வயிறு, இறப்பை, கணையம், அதே மாதிரி வந்து உடல்ல நீர் சம்பந்தமான வியாதிகள், மூச்சு விட திணறது, இது மாதிரியான வியாதிகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சுவாச பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி உடல் பருமன் அதிகரிக்கிறது, எடை அதிகரிக்கிறது, சம்டைம் டைஜன் உடல் ப்ராப்பரா இல்லைன்னு சொல்ற மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அப்ப அதுக்காக உடலை நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி சார் ரெடி பண்றா? சரியான உடற்பயிற்சி இருக்கலாம், சரியான உணவு பழக்கம் எடுத்துக்கலாம், நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் எடுத்தோம்னா நம்ம ப்ரீகேஷன் நம்ம இருந்துக்கலாம். ஸோ உடலை பேணிப்ப காலம் மாதிரி குருவுடைய பார்வைகள் 10ஆம் இடத்துல வருது. தொழில் வகைகள் முன்னேற்றம் ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல 12ஆம் இடத்துல அவர் பார்க்கிறார். உங்க 2ஆம் இடத்துல இருப்பார். காசு பணது குறை இல்லப்பா, காசு பணம் நிறைஞ்சு வழியும். கடன் கேட்டாலும் கடனும் வரும். புரியுதா இல்லையா? கடன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கடனை அடைக்கிற அமைப்பு வரும். சோ இதுல வந்து டாலரன்ஸபிள் இருக்கும். குருவுடைய நிலை ஞானகாத்து மிக முக்கியம், சந்திரோட நிலையும் மிக முக்கியம். புரியுதா? சரி, ஓவராலா கும்பராசி எப்படி சார்? கும்பராசி 7.5 சனி பாதசனி காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. தன வரவு, தனம் அதிகரிக்கும், இன்கம் அதிகரிக்கும்.
புரியுதுங்களா? அதே சமயத்துல செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கணும், இல்லை செலவும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்கிய பழக்கப்பட்டவங்க கடன் வாங்க கூட அதிகமா அந்த கடன் கொடுக்குற நபர்கள் உருவாகுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கணும். தொழில் வகையில கொஞ்சம் முன்ன பின்ன இதுதான் இருக்கும். கொஞ்சம் தொழில அதிருப்தின்னு சொல்ல பார்த்தீங்களா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அது மாதிரி நிலைகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய தொழிலை நீங்க உங்க கைக்குள்ள வச்சுக்கிறதுங்க, அதுக்கான யுத்திகளை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இல்லத்தரசுகளுக்கு எப்படி சார் இருக்குன்னா, இல்லத்தரசி எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினா உங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து வீண் தர்க்கம் எதுக்குமே பண்ணாதீங்க. கணவர் கூட எதுக்குமே சண்டை போடாதீங்க. கணவர் மனைவி கூட வந்து எதுக்குமே சண்டை போடாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. 2 பேர்ல யாரும் ஒருத்தர் கோபமா இருக்கலாம், நீங்க தயவு சைலண்டா நீங்க வந்துடுறது பெட்டர். எந்த ஒரு காரியத்தை பாதிச்சுக்காதீங்க. உங்களோட தனிப்பட்ட விஷயத்தை யார்ட்டும் முதல்ல ஷேர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இது மட்டும் நீங்க பண்ணுங்க. அதே சமயத்துல வந்து நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்கன்னா அனுமனுக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையா போடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குரு பகவானுக்கு அல்லது குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகல்ல வச்சு நம்ம நிவேத்தியம் வியாழக்கிழமைக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்குமா. அதே மாதிரி வீட்டுல வந்து மங்கள பொருட்கள் சொல்லி குங்குலியம் வச்சு நீங்க வந்து மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை நீங்க வந்து அந்த சாம்பிராணியம் போடுறீங்கன்னா இன்னும் உங்க வீடு நல்லா இருக்கும், சுபிச்சம் நல்லா இருக்கும், பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி நிலவாசல்ல அந்த பூஜை போடுங்க. ஓகேங்களா? சரி. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் தம்பி. அதே சமயத்துல கூட நட்புகள் நிறைய வரும். தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத பழக்கங்களும் தீய பழக்கங்களும் வந்து சொல்ற அமைப்பா தான் இருக்கு. ஸோ மனக்கட்டுப்பாடுகள் ஒழுங்கா வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து தேவையில்லாத நட்பு உங்களுக்கு என்னைக்குமே தேவையில்லை. நல்ல நண்பர்கள் கூட இப்ப வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாய்ஸ் எப்படி சார் இருக்குன்னா, பணியிடங்கள்ல அழுத்தம் இருக்குங்க. பணியிடங்கள்ல பொறாமைகள் வரக்கூட வாய்ப்புகள் உண்டு. பணியிடங்கள்ல வந்து உங்களை பத்தி தவறான பரப்புரைகள் வரக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டா நம்ம ஒர்க் ஸ்டேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பதவி உயர்வு உண்டான பதவி உயர்வு இருக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் உண்டு. சம்பளம் அதிகரிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி ஜாப் சேஞ்சஸ்கள் வரும். வர்ற ஜாப்பை பயன்படுத்தி நிச்சயமா ஒரு முன்னேற்றமான ஒரு வேலை ஆல்ரெடி வந்திருக்கும். அப்படி வராதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வேலை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா தொழில் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருந்துக்குவாங்க. குழப்பி விட்டுருவாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல சார், நான் போய் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார், எல்லா பணமும் லாஸ் ஆயிடுச்சு சார் சொல்ற அமைப்புகள் வரும். ஸோ தெளிவா நல்லா இந்த ஷார்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்து நீங்க தெளிவா இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருப்பீங்க. வழிபாடுகளை எடுத்து பார்க்கும்போது நான் முதன்மையா சொல்லக்கூடிய துர்காதேவி வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருமாரி அம்மன் வழிபாடுகள் கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம்னா காவிரி அம்மன், கங்கை அம்மன் சொல்லக்கூடிய நீர்நிலை தெய்வ வழிபாடுகள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டு வழிபாடு பண்றாங்க. சூப்பரா இருக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுமா, ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க, உங்க செல்ல சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்க அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரகுராமன். நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்கள் எப்படி உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தை எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நடப்பு தசா என்ன நடக்குது, அந்த தசாக்குள்ள போற புத்தி என்ன, புத்திக்குள்ள போற அந்தாரம் என்னங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அக்யூரசி உங்களுக்கு இருக்குங்க. இந்த பலன்களை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட தசா புத்தி எப்படி இருக்கு, தசாநாதனுக்கு இந்த கிரக அமைப்புகள் சுபரா இல்ல அசுபரான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்பு தசா உங்க லக்னநாதனுக்கு உங்க லக்னாதிபதிக்கு சுபரா பாவியா எந்த நிலையில இருக்காங்க, லக்னத்தில இருந்து 3, 6, 8 பண்ணல மறைஞ்சிருக்காங்களா, இல்ல வந்து கேந்திரத்தில் இருக்காங்களா, திரிகோணத்துல இருக்காங்களா, அல்லது திக்பலத்துல என்ன பொசிஷன் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு உள்ளதை உள்ளபடி ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்களும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியர் நம்மகிட்ட ஜாதகமாக விருப்பம் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க, இந்த நம்பரை நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஜாதகம் மட்டுமல்ல திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் ராசி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எண்ணிலடங்கா கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில எப்படி சார் அடுத்த லெவல் போறதுங்கிறதுக்கும் ஜாதக ரீதியில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, மனையில சிக்கல், எல்லா விதமான A to Z ஜாதகமும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜாதகம் எழுதியும் கொடுத்துக்கிட்டோம். நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி சார், சில நம்பர் நீங்க வந்து ஜாதகம் எழுதி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதி கொரியர் வைக்கப்படும். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், கொரியர் பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது நம்மளோட அஸ்ட்ராலஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேறு காலம் சரி, நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.